Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவையான அதே மாதிரி ஆரோக்கியமான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேங்க. இதை நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பாலக்கீரைக்கு பதிலாக நீங்கள் எந்த ஒரு கசப்பில்லாத கீரையுமே நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நறுக்குனதை சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தாங்க சேர்க்குறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா இது கூடவே கேரட், உருளைக்கிழங்கு இல்லைனா கோஸ் இந்த மாதிரி காய்கறிகளும் துருவி சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். இது 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் இருக்கு இல்லைங்களா, சிகப்பு அவளுடைய பொடி சேர்த்திக்க போகிறோம். 1/2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ண அந்த பொடியை இது கூட நம்ம சேர்த்திக்க போகிறோம். நம்ம வறுக்கவோ எதுவும் செய்ய தேவையில்லைங்க. சிகப்பு அவல் உங்களுக்கு சத்துக்கள் ரொம்ப அதிகம், அதனால நான் இன்றைக்கி இதை சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணதை இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாலக்கீரையிலையும் சரி அதே மாதிரி சிகப்பு அவல்லையும் 2லையுமே சத்துக்கள் ரொம்ப அதிகம். அதாவது மெக்னீஷியம், அயன் சத்து, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். அதனால இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லது, நம்மளுக்குமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் அதில் ஊற்றிருக்கேங்க. இப்போது நீங்கள் கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிக்க வந்துருச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்க. இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் இதை உருட்டி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரோல்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கட்லெட் மாதிரியோ இல்லை வடை மாதிரியோ எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்திருக்க இந்த மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ரோல்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்துச்சுங்க. இந்த மாதிரி எல்லா மாவையுமே நம்ம நல்லா பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதை இப்போ ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த சைஸில் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ வானிலையில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்க போகிறோம். ஒரு டைமில் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் நம்ம போட்டு பொரிச்சிக்க முடியும். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா சிகப்பு அவலுமே சீக்கிரமாக வெந்துடும், அதே மாதிரி கீரையுமே வெந்துடும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்ம எடுத்துடலாம். இந்த லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுனாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப சுவையான ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவாங்க. நான் இன்றைக்கி வெங்காய சட்னி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேங்க. எந்த ஒரு காரமான சட்னி கூடயும் ரொம்ப நல்லா செட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.